ஹலோ மக்களை, இந்திராணி அயலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரித்திகாவோட வேலையெல்லாம் தாங்க முடியாத அயலி செம அதிரடியாட்டு ரித்திகாவோட கன்னத்திலே ஒரு அரைறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணியும் அவள் செய்ததில் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அயலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்திராணி குடும்பத்தில் எல்லாருமே ஹாலில் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம அயலியும் செமையாட்டு நம்ம பாவைக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரித்திகாவும் அந்த சலங்கையில் உள்ள முத்து எப்போ தான் இவன் காலில் பட்டு அடிப்படுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம அயலி ஆடிட்டே இருக்கும்போது ரித்திகா பிளான் பண்ணபடியே கீழே கிடந்த முத்துக்க மேலே கரெக்டாட்டு அயலி காலை வச்சுறாங்க. அதில் உள்ள பெண்ணு காலில் அப்படியே குத்தி விட்டுறது, அப்படியே ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம இந்திராணி எல்லாருமே பதறி போடுறாங்க. அதை விட நம்ம சிவா சாமா பதட்ட ஆயிடுறாங்க. அப்படியே அயலியை தாங்கி பிடிச்சி அயலி அதில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை எடுத்து போட்டு அப்படியே அயலியோட காலை பிடிச்சி அதில் என்ன இப்படி பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அயலி சிவா நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு கிடச்சா இவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சிவாவும் அப்படியே பதட்டம் ஆகி அயலிக்கு அப்படியே மருந்து போட்டு விடுறாங்க. சுற்றி நின்று பார்த்த ரித்திகா, கபிலன் எல்லாருக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது. இந்த சிவா எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா யோசிக்கிறாங்க. இந்திராணி அயலிக்கிட்ட கொஞ்சம் நல்ல ஜாக்கிரதையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதே சமயத்துல பாவையும் ரொம்பவே டல்லா இருக்காங்க. அயலிக்கு கொஞ்சம் சரியாயிட்டான்னு சொல்லிட்டு பாவை கேட்க வராங்க. பாவை அப்படியே ஃபீல் பண்றாங்க. என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் பாவை கிட்ட வந்து நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, எனக்கு எல்லாமே சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே நம்ம பாவையோட மூட மாத்திரணும்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவாவும் பிளான் பண்ணி சரி நம்ம கண்ணாம்பூச்சி விளையாடலாமா அப்படின்னு கேட்கவும் பாவை கொஞ்சம் குஷியாகி சரி நம்ம எல்லாம் விளையாடலான்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. வெளியில போய் கண்ணாம்பூச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம பாவையோட டர்ன் வருது. பாவையோட கண்ணை அப்படியே கெட்டி வைக்கிறாங்க. நம்ம அயலி சிவா எல்லாருமே பயங்கர சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரித்திகாக்கு இது ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே வெளியில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாவையும் அப்படி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த அசையில் இருந்து ரித்திகாவோட சாரி கீழே விழுது. இதை யாருமே கவனிக்கலை. நம்ம பாவையும் அப்படியே அதுக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபோன் பேசிகிட்டு இருந்த ரித்திகா இதை பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. தன்னோட சாரிக்கு மேலே இவ ஏறி அப்படியே அழுக்காயிருமேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாவையோட கண்ணத்துலேயே பலார்னு ஒரு அரைஞ்சிறாங்க. பாவம் அந்த சின்ன பிள்ளை அப்படியே துடிச்சு போயிடுது. இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிவாவும் அயலியும் பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே அயலி அந்த ரித்திகாட்ட வந்து என்ன தைரியம் இருக்கணும் ரித்திகா, அவளை எதுக்கு அடித்த, சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரித்திகாவும் எதிர்த்து சொல்கிறாங்க. அது என்னோட சாரி, அவள் எதுக்கு அந்த சாரிக்கு மேலே நடந்துட்டு இருந்தா அதில் அழுக்காகாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அயலியும் பயங்கரமாக பார்த்துட்டு ஆகுறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் சொல்லாத, சாரியில் உள்ள கரையாவது சீக்கிரமாக போயிடும், பாவம் அந்த சின்ன பிள்ளைய அடித்த கரை எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அயலி சரியாட்ட ரித்திகாவோட கண்ணத்துலேயே ஒரு ஆற வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இந்திராணி தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. பாவையை இப்படி அடித்த உடனே அவளை பலார்னு அடிக்கலான்னு யோசிக்க டைம்லேயே அயலி கரெக்டாக அதை பண்ணிட்டாங்க. கரெக்டாக ரித்திகா இதை கொஞ்சம் கூட தாங்க முடியலை. என்ன இந்த அயலி என்ன போய் இப்படி அடிச்சிட்டாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அயலியும் நம்ம பாவைக்கிட்ட போய் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சொல்லும், நீ எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் பண்ணிட்டு இருக்கும்போது ரித்திகா அயலிக்கிட்ட வந்து என்ன தைரியம் இருந்தால் என்ன அடிச்சிருப்பேன், நீ செய்ததெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, யார் இந்த தைரியத்தெல்லாம் கொடுத்தா அந்த மாதிரி ரித்திகா சரியாட்டு அயலிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து கபிலன், உதய பெருமாள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அயலியை எதிர்த்து பேசிட்டு இருக்கும்போது இந்திராணி மாடியிலிருந்து அப்படியே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரித்திகா, நீ பண்ணது சரியான வேலையா, நீ பண்ணது எல்லாமே தப்பு தானே, நான் பண்ணணும்னு நினைச்சதை தான் அயலி பண்ணியிருக்கா, அயலி மேலே எந்த தப்புமே இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சின்ன பொண்ணை போய் இப்படி நீ அடிச்சிருப்ப, இது சரியே இல்லைன்னு சொல்லவும் ரித்திகா அதை விடுற மாதிரியே இல்லை அந்த சாரிக்கு மேலே அவள் எதுக்கு நடக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் அயலியை எதிர்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் செய்யாத, சின்ன பொண்ணு, அவள் வேற கண்ணில் துணி கட்டியிருந்தா அதனால தான் அவளுக்கு தெரியலை, அப்படி இருந்தாலுமே அவள் சாரிக்கு மேலே ஏறினாலுமே அந்த கரையெல்லாம் சரியாட்டு போயிடதானே போகுது, இப்படியெல்லாம் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சுற்றி இருக்கும்போது கபிலன் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. தன்னோட ஒய்ஃபை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே ரித்திகாக்கு எதிராக தான் இருக்காங்க. அயலி செய்தது நல்லது தான் நினைக்கிறாங்க. இந்திராணி அயலிக்கிட்ட வந்து நீ நல்லது பண்ணியிருக்க அயலி, கண்டிப்பாக இவளுக்கெல்லாம் இப்படி தான் கொடுக்கணும், நல்ல வேலை
பாவி இப்படி போய் பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு பாவியை நம்ம இந்திராணி அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாவி நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்கேன்ல எல்லாமே சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறாங்க. அப்படி நம்ம அயலியும் பாவியை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயபெருமாளை பார்க்க சூரியநாராயணன் வராங்க. சூரியநாராயணனை பார்த்த உடனே அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான், எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா பெரிய சிக்கல் ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சிவாவும் அயலியும் வெளியில நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா சூரியநாராயணனும் பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அவங்கள பார்த்தாங்கன்னா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஞாபகத்துக்கு வந்துடுது. நம்ம அப்பாவோட லைஃப்பை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் இவங்க தான், இவங்களை எப்படியாவது பிடிச்சிரும்னு சொல்லிட்டு அப்படியே போக போகிறாங்க. நம்ம அயலியும் என்ன சிவா எதை பார்த்துட்டு இருக்கன்னு கேட்கவும் சிவாவும் அயலிக்கிட்ட அண்ணா நிற்கிறவங்க தான் சூரியநாராயணன், இவங்களை கண்டுபிடிச்சா நம்ம உண்மை நிரூபிச்சிடான்னு சொல்லவும் அயலியும் சிவாவும் ஃபாஸ்ட்டாக ஓடி சூரியநாராயணனை பிடிக்க வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கார்ல ஏறி போயிடுறாங்க. சரி கார் நம்பராவது நோட் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயபெருமாள் நினைக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருந்தா சரியில்லை, எனக்கா இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சிருவான், இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு மேலேயும் இதை நீடிக்க விடவே கூடாது, இந்த அயலியும் சிவாவை இந்த வீட்டில் கூடிய சீக்கிரமாட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயபெருமாள் நினைக்கிறாங்க. அதுபடியே உதயபெருமாளும் சிவா அயலியோட ரூமுக்கே வந்துடுறாங்க. இந்திராணி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்திராணி கிட்ட உதயபெருமாள் இந்திராணி உனக்காக தான் இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணேன், இத்தனை நாளாவே அவங்க தான் உண்மையை நிரூபிக்கல, அதுக்கப்புறமா எதுக்கு வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் இவங்கள வீட்டில் விடக்கூடாது, இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி உதயபெருமாள் சொல்கிறாங்க. அதுக்கு இந்திராணியும் சித்தப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும், நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னப்புறமும் நம்ம உதயபெருமாள் கேட்குற மாதிரி இல்லை அப்படியே சிவா அயலிக்கிட்ட வராங்க. சிவா அயலியும் இதை எதிர்பார்க்கல. சிவா அயலி அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம உதயபெருமாளும் சிவா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன எத்தனை நாள் தான் உங்களுக்கு டைம் வேணும், உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்காதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லிட்டு உதயபெருமாள் கேட்கவும் நம்ம அயலி செம போல்டாட்டு சூரியநாராயணன் அப்படின்னு பேரை சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே உதயபெருமாள் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்களுக்கு அப்படியே நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சில் கை வச்சுட்டு அந்த இடத்துலயே மயங்கி விழுற மாதிரி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணியை என்னாச்சு சித்தப்பாக்குன்னு சொல்லிட்டு பதறி போய் அவங்கள கை தாங்களாக பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரூமுக்கு கூட்டிகிட்டு போனோடனே கொஞ்சம் அமைதியாகிறாங்க நம்ம உதயபெருமாளும். ஆனால் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்காங்க. இதை கவனித்த இந்திராணியும் என்ன சித்தப்பா உங்களுக்கு அப்போ சூரியநாராயணன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ரொம்ப டென்ஷனான உதயபெருமாளும் இல்லைம்மா எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பேசிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாவும் அயலிக்கிட்ட அயலி கூடிய சீக்கிரமாக சூரியநாராயணனை கண்டுபிடிச்சு அப்படியே இந்த வீட்டுக்கு கரெக்டாட்டு அப்பா முன்னாடியே நிற்க வைக்கணும், அப்போ தான் எல்லா உண்மையும் வெளிவரும் சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வழியா சிவாவும் அயலியும் சேர்ந்து எல்லா உண்மையும் நிரூபிப்பாங்க. அதே சமயத்தில் இந்திராணிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னே சொல்லலாம்.